Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. தமிழகத்தின் பிரதான மலை வாசஸ்தலங்களான ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்வதற்கு இ-பாஸ் வழங்கும் நடைமுறையானது ஜூன் 30ஆம் தேதி வரை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த இ-பாஸ் வழங்கும் நடைமுறை நீட்டிக்கப்பட்டு இருப்பதற்கு என்ன காரணம்? சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்குகளில் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்கள் ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அவை ஆய்வு செய்து வருகின்றன. இந்த ஆய்வு அறிக்கை முடிக்கும் வரைக்கும் ஊட்டி கொடைக்கானலுக்கு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்த வேண்டும் என்று இரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த இ-பாஸ் வழங்கும் நடைமுறை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வருவோரிடம் என்ன மாதிரியான வாகனம், எத்தனை பேர் வருகிறார்கள், ஒரு நாள் சுற்றுலாவா அல்லது தொடர்ந்து தங்குவார்களா என்ற உள்ளிட்ட விவரங்களை பெற வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த இ-பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டது குறித்து நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஊட்டி கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் அதனால் இந்த இ-பாஸ் நடைமுறையை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளுக்காக வழங்கப்படக்கூடிய இந்த இ-பாஸ் நடைமுறையை செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில நீலகிரி மாவட்டத்துக்கு பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு செல்வோருக்கு ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்படக்கூடிய நிலையில கொடைக்கானல்ல எந்த ஒரு அபராதமும் விதிக்கப்படுவதில்லை என்று நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து இந்த அபராதம் விதிக்கக்கூடிய நடைமுறையை கொடைக்கானலிலும் பின்பற்ற வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் நீலகிரி திண்டுக்கல் மாவட்டங்களில் வசூலிக்கப்படக்கூடிய சுற்றுச்சூழல் வரி உள்ளிட்ட வரி எவ்வளவு வசூலிக்கப்படுகிறது, அந்த தொகை எவ்வாறு செலவழிக்கப்படுகிறது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இரு மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC.